என்னடா பேசமானுறான்? ஊமையா? அதனால பேசுறா. வாய் அந்த சாய் யார் கேடா ஜெய் மச்சனா அச்சனை மச்சனை வர்றப்ப செம டென்ஷன் ஆயிட்டாங்க. அதனால தாங்க. என்னடா காரணம்? நீங்க பாருங்க மாப்பிள்ளைக்கு வேற நீங்க பிறந்த நாளுங்க இன்னைக்கு. ஆமாங்க. சரி தாய் கட்டி வாங்கி தர சொன்ன தாய் அதை வாங்கி தரலீங்க. அதனால வர்ற கோவத்துல திட்டிட்டு அதே அப்படியே மனசுல வந்துருச்சுங்க. ஏண்டா கட்டிங் வாங்குறதுக்கும் திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல? அவனுக்கு பிறந்த நாள். ஆமா நம்ம செய்யணும் செய்யக்கூடாது. செய்யணும். முட்டாய் கூட வாங்கி தரலீங்க. உனக்கா? அதனாலதான் எனக்கு கோவம். ஏண்டா ஒரு பல்லு முளைக்காத குழந்தையாட்டம் முட்டாய் அவனுக்கு வேணும். அப்படியே முடிச்சு கொடுவேன். கேட்க மாட்டேன். நான் சொல்லும் வார்த்தைக்கு டக்கு 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 என்று பண்ணி. ஓகேங்க. அதுவா டேய் டக் டக் கத்தி வாயில விட்டுருவேன். டக் டக் கத்தி வாயில நீங்க தான் கேட்க. என்னங்க நீங்க தான் கேட்கற கேள்வியில டக் டக்னு சொல்றீங்க இப்ப. டேய் ஓய் நான் சொல்லும் வார்த்தைக்கு அனைத்துவேன் ஊங்கட்டணும். ஊங்கட்டணும். ஆமா பேசுங்க. டேய் மந்திரி மந்திரமுத்து டேய் யார பாத்து அதுக்கெல்லாம் வேற ஆளு இருக்காங்க. என்னங்க நீங்க தான் கேட்கற கேள்வியில ஊன்னு சொல்றீங்க. அப்படி அல்ல. டேய் மகாராஜா சிரித்தார், மந்திரி கூட சிரித்தார். அதை மகாராஜா பார்த்து ரசிப்பதல்ல, மகாராஜாவை பார்த்து கேலினம் செய்வது போல். அப்ப நான் ரெண்டு சிரிக்க மாட்டேன். நான் சொல்லும் வார்த்தைக்கு உன் கைகளை கட்டி பதைப்பதைத்து அச்சம் ஞானம் பயம் பயர்ப்பு என்பதை மனதிலே எண்ணத்தை கொண்டு சொல்லும் வார்த்தைக்கு பதில் கேள்விக்கு பதில் சொல்லவா? சொல்லுங்க. அமராவதி என்னும் பொன்னுலகத்தில் சபை கூடினார். பூலோகத்தில் ஒரு சபை கூடினார். ராஜ புண்ணிய சபையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி ஞானம். 64 கிழமையை காணும். எங்க எல்லாம் ஏறு வேலைக்கு போயிட்டாங்க. கல்வி ஞானம் 96 தத்துவம். 96 நாளைக்கு கத்துவோம். பிறகு மீதி 4 நாளைக்கு ரெஸ்ட் வேணுங்க. தொண்டால வலிக்கும் இல்லைங்க. தத்துவங்கள் 96 108 பிராணத்தை கட்டுணர்ந்த கலாமேடையில் சிங்கார மேடையில் வந்திருக்காங்க. ஆனால் கற்றது தென்கூட்டி சுற்றொன்று. அப்படி இருந்த போதிலும் நம்மளை இரவென்றும் பாராமல் பணி என்றும் பாராமல் நம்மளுக்காக இங்க வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெருங்குடி மக்களுக்கும் நம்மளுடைய உலகத்தை காத்து ரசித்து வரக்கூடிய அந்த அயற்பாடிலே வாழ்ந்திருக்கக்கூடிய கண்ண பரமாத்மாவுக்கும் அவர்களுடைய தலைமையை அவருடைய சிரத்தை அவருடைய பாதத்தை என் சிறை மீது வைத்து வந்தனம் புரிந்தோம். வணக்கம்.